பிரைஸ் லார்ட். சோத்துக்கு நூத்துக்கு ஊழியம் அப்படின்ற தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல ஆண்டருடைய ஊழியத்தினுடைய அவல நிலை இப்படிதாங்க இருக்கு. அதை குறித்து நான் சில உண்மை தகவல்களை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். கண்ணால பார்த்த காரியங்களை நான் பேசி அநேகர் மத்தியில ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும், எல்லாரும் மனம் திரும்பணுன்றதுக்காக நான் இந்த காரியத்தை பேச வந்திருக்கேன். ஊழியம் அப்படின்னா என்னதுங்க? ஊழியம் தேவன் விருப்பப்படுகிறபடி அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது. தேவனுக்காக பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு வேலைகளை செய்யறது பேர் தான் ஊழியம். நாம பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம விருப்பப்பட்டு செய்யறது பேர் தான் ஊழியம். எபேசியர் 4:13 சொல்லப்பட்டிருக்குது. மொத்தம் 5 வகையான ஊழியங்கள் உண்டு. 5 fold ministry அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வகையான ஊழியங்களோ எதற்காக செய்யப்படுகிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தேவனுடைய வழியில நடத்தி அவர்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக. அந்த 5 வகையான ஊழியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், இப்படி 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. இந்த 5 வகையான ஊழியத்துல இந்த சுவிசேஷ ஊழியத்தை பத்தி தான் நான் குறிப்பா பேச வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, சுவிசேஷகர் இவாஞ்சலிஸ்ட்னு சொல்றவங்க எல்லாம் தங்களை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங், ஊழியக்கார மீட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இந்த இவாஞ்சலிஸ்ட் போயிடுறாங்க. ஊழியக்கார மீட்டிங் இவாஞ்சலிஸ்ட் போறது தப்பா சிஸ்டர் அப்படின்னா தப்பு கிடையாது, ரைட்டு தாங்க. ஆனா இந்த இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லப்படுறவங்க சுவிசேஷர்கள் ஒரு சபையில மேய்ப்பருக்கு கீழே இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். இந்த 5 வகையான ஊழியங்கள்ல மேய்ப்பரு கீழே இருந்து தான் மீதி இருக்க 4 வகையான ஊழியங்களும் செய்யணும். ஏன்னா ஒரு சுவிசேஷகன் அப்படின்னு சொல்றவங்க இந்த காலகட்டத்துல என்ன தெரியுங்களா பண்றாங்க? மாசத்துல எங்கெல்லாம் ஊழியக்கார மீட்டிங் நடக்குது, ஒரு மாசத்துல ஏதோ ஒரு முறை போனா பரவாயில்ல, 2 முறை போனா பரவாயில்ல, டோட்டல் 20 நாள் 25 நாள் எங்க மீட்டிங் நடக்குது, இதே வேலை மீட்டிங் போறதுதான் அவங்களுடைய ஊழியமே. அங்க போறது இப்போ ஒரு 10 மணிக்கு மீட்டிங்னா 11 மணி 11:30 மணிக்கு மீட்டிங் போறது, உட்காருறது, கொஞ்ச நேரம் செய்தியை கேட்கறது, ஒரு 2 ஜபம் பண்றது, சாப்பாடு 100 ரூபாய். இதுதான் இன்றைய ஊழியத்தினுடைய அவல நிலைங்க. சுவிசேஷ ஊழியனா என்ன? போய் வெளியில ஜனங்களை சந்திச்சு தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லி நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அவர்களை சபைக்கு நேராய் வழி நடத்தி கொண்டு வருவது. ஆனா இந்த காலத்துல சுவிசேஷங்கள் என்ன செய்யறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு தனக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி தெரியுதோ அது போல இந்த சுவிசேஷ ஊழியர் செய்யறவங்க சபைக்கு கீழே அடங்கி இருக்கிறதுல நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வீடு வீடா போறது, ஜபம் பண்றது, சாப்பிடுறது, காணிக்கைகளை வாங்குறது, அவ்வளவுதான் இவங்க ஊழியம். எந்த சபைக்கு நேராகவும் நடத்துறது கிடையாது. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில தெருக்கல்ல போய் தெரு பிரசங்கம் பண்ணுங்க, தனி சுவிசேஷம் போய் சொல்லுங்க, சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்தி ஒரு சபையில கொண்டு அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைய மேய்ப்பர் போதிக்கும்படியா அவங்களுக்கு கொண்டு அவங்களுக்கு இடம் கொடுங்க, கொண்டு சபையில சேருங்க. சுவிசேஷனோட வேலை அதுதான். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களை கொண்டு சபையில சேர்க்கறதா வேலை. நான் பாஷன் சொல்லிட்டு அப்படியே போய் திரிஞ்சு வீடு வீடா ஊர் ஊரா திரிஞ்சு சுவிசேஷம் சொல்லி நீங்க ஆதாயப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு காணிக்கைக்கு தான் ஆதாயப்படுத்துறீங்க. அது தவறான ஊழியம் இல்ல. அப்போஸ்தலனா இருக்கட்டும், சபையை உருவாக்கி அவங்க ஒரு மேய்ப்பர் கையில அவங்க அதை ஒப்படைச்சிட்டு அவங்க போவாங்க. தீர்க்க தரிசன ஊழியமும் இப்படிதான் சீர்கட்டி தெரியுது. அவங்கவுங்க அங்கங்க பார்த்தா நான் ப்ராபசி சொல்றேன், நான் ப்ராஃபிட்னு சொல்லி தனி சபையை ஆரம்பிச்சுறாங்க. இந்த மீதி இருக்க 4 ஊழியம் மேய்ப்பருக்கு கீழே அடங்கி இருந்துதான் அந்த ஊழியத்தை செய்யணும். இந்த 5 வகையான ஊழியமும் ஒரு சபையில இருக்கும் பொழுதுதான் அந்த சபை வளரும். அந்த 5 பேர் ஒன்றா இணைந்து ஜனங்களை கூட்டி அந்த இடத்துல 5 வகையான ஊழியமும் ஒரு சபையில நடக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. சுவிசேஷர் தனியா நான் ஊழியம் செய்யறேன்றீங்க, தீர்க்கதரிசி தனியா நான் சபையை வச்சிருக்கேன்றீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்தை நான் செய்யறேன். இப்பெல்லாம் அப்போஸ்தலர் யாரும் சபையை உருவாக்கி ஒப்படைச்சிட்டு போறது கிடையாது. சுவிசேஷகர் ஆதாயப்படுத்தி சபையில கொண்டு விடுறது கிடையாது. தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்து சபையில ஜனங்களை சீர்படுத்தணும். இந்த வேலையை யாருமே சபையில செய்யறது இல்லை. இது என்ன ஊழியம்? சுவிசேஷம் சொல்லிட்டு இது சுற்றி திரிகிறது தான் ஊழியமா? இது தேவனுக்கு பிரியமான ஊழியமா? இல்ல நீங்க தேவனுக்கு தான் ஊழியம் செய்றீங்க, இல்ல உங்க வயிற்றுக்கு ஊழியம் செய்றீங்க? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுவது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுங்க. சில ஊழியர்கள், எல்லாரையும் நான் சொல்லலைங்க, சில ஊழியர்கள் இப்படி இருக்கிறதுனால ஊழியக்காரங்கனால எல்லாருக்கும் கெட்ட பேரா இருக்குது. தயவு செஞ்சு தேவன் என்ன சொன்னாரு? வேதத்தை வாசிங்க. தேவன் எப்படி ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறாரு? வேதத்தை வாசிச்சு வேதத்துக்கு கீழ்ப்படிந்து சபை மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க. நான் ஊழியக்கார மீட்டிங் நீங்க போறீங்க அப்படின்னா உங்க மேய்ப்பருக்கு தெரிஞ்சிருக்கணும். முடிந்த அளவு உங்க மேய்ப்பரோடு கூட நீங்க போகணும். வெளியில போய் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மாவை சபையில கொண்டு சேருங்க. அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும். தேவனுக்காக நீங்க ஆட்களை ஏற்படுத்த முடியும். தேவனுக்கு ஊழியத்தை செஞ்சு தேவனை பிரியப்படுத்த முடியும். இப்படி செய்கிற ஊழியத்தை நிச்சயமா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு. அதுதான் மத்தேயுல சொல்லப்படுகிறது. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நிமித்தம் நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோமே,
நாங்க அதை செஞ்சோமே இதை செஞ்சோமே அப்படின்னு சொல்லி தேவன் என்ன சொல்றாரு, நீ யார் என்று அறியன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஊழியம் இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்ட ஊழியங்கள் வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்பி உண்மையுள்ள ஊழியத்தை செய்யுங்க. ஊழியம்னா என்னன்னு தயவு செய்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்.